சில உண்மையான பார்வைகள் இங்கே. காயம் அவளது அடையாளம் அல்ல. துரோகமும் ஏமாற்றமும் அவளைச் சுற்றியுள்ள மேகங்கள் போன்றது. அவை அவள் யார் என்பதை தீர்மானிக்காது. முதல் காதல் அவளது தன்னம்பிக்கையை சிதைத்தது என்றால், இரண்டாவது அவளது நம்பிக்கையை சோதித்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு அழுத்தங்களுக்கு இடையிலும் அவள் வேலைக்கு திரும்பி போராடுவது தான் அவளது உண்மையான குணம். அதுதான் அந்த பழைய போல்ட் பெண்ணின் நிச்சம். அங்கீகாரம், ரெகக்னிஷன் ஒரு நாள் வரும். பல வருட உழைப்புக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது அவளை மேலும் சோர்வடைய செய்யலாம். ஆனால் மன அழுத்தம் மற்றும் போராட்டங்களுக்கு இடையே ஒரு வேலையை தொடர்ந்து செய்வது என்பதே ஒரு பெரிய வெற்றிதான். காலம் மாறும்போது அவளது விடாமுயற்சி சரியான இடத்தில் அவளை கொண்டு சேர்க்கும். ஏன் இப்படி வாழ்கிறேன்? இந்த கேள்வி ஒரு தொடக்கம். நான் ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று அவள் கேட்பது இயலாமையால் மட்டுமல்ல, உள்ளுக்குள் இருக்கும் மாற்றத்திற்கான தாகத்தாலும் தான். தன் நிலையை உணர்வதுதான் மீண்டு வருவதற்கான முதல் படி. மீண்டு வர சில வழிமுறைகள். சுய மன்னிப்பு, செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வியை நிறுத்திவிட்டு, மற்றவர்களின் தவறுகளுக்காக தன்னை வருத்திக் கொள்வதை அவள் நிறுத்த வேண்டும். எல்லைகளை வகுத்தல், செட்டிங் பவுண்டரிஸ். குடும்ப அழுத்தமாக இருந்தாலும், குடிப்பழக்கம் உள்ள துணையாக இருந்தாலும், தன்னை சிதைக்கும் எதிலிருந்தும் தள்ளி நிற்கும் உரிமையை அவள் கையில் எடுக்க வேண்டும். சிறு வெற்றிகளை கொண்டாடுதல். பெரிய அங்கீகாரம் வரும் வரை காத்திருக்காமல், தினமும் வேலைக்குச் செல்வது, தனக்காக ஒரு காபி குடிப்பது போன்ற சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி தேடலாம். இருள் அதிகமாக இருக்கும்போதுதான் விடியல் மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். அவள் இழந்த சிரிப்பும் ஆற்றலும் எங்கும் போய்விடவில்லை. அவை அந்த சும்மா இருக்கிற மௌனத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயம் ஒரு நாள் அவள் மீண்டும் எழுவாள். இந்த முறை மற்றவர்களுக்காக அல்ல, தன்னையே காதலிக்கத் தொடங்கும் ஒரு பெண்ணாக.